ஓம் நமச்சிவாய. சிவனை வணங்குவதால் உள்ள சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிற தலைப்பு. ஏன்னா எத்தனையோ கடவுள் இருக்குது, எத்தனையோ வழிபாட்டு முறை இருக்குது. அப்படி இருக்கும்போது சிவனுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு அது நமக்கு கிடைக்க போகுது? ஒவ்வொரு ஊர்லேயுமே பலவிதமான கடவுள் இருக்கும், பலவிதமான வழிபாடு முறை இருக்கும். அப்படி இருக்கும்போது உலகத்தில் எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு சிவனை வழிபடும் போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிவன் அப்படிங்கிறவர் சிவன்னாலே அன்பு செலுத்துறதான் சிவனுடைய வழிபாட்டில் முதன்மையானது. அந்த சிவனோட வழிபாட்டில் அன்பு செலுத்துறது முதன்மையாக வரும்பொழுது நம்ம அனைத்து உயிர்கள் மேலேயுமே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலை நமக்கு இயற்கையாகவே அமையும். அப்படி இருக்கும்போது மற்ற எப்படிப்பட்ட கோபக்காரங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களிடமும் நம்ம அன்பு போதிக்கிற மாதிரி தான் வரும். எவ்வளோ பெரிய கோபக்காரம் இருந்தாலும் அடித்தாலும் கூட நம்ம அன்பாக இருந்தால் அவங்களுடைய மனசு அப்படியே எல்லாருக்கும் மாறிடும். அப்படிங்கும்போது அனைத்து மக்களால் நம்ம ஈர்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிவன் வழிபாட்டில் முதன்மையாக அமையும். அது முக்கியமானது. அடுத்து நம்ம சிவன் வழிபாட்டில் நம்ம அன்பு இப்போ சொன்னது போல் அனைத்து உயிர்கள் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற சிவ வழிபாட்டில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த தீய செயல்கள் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையானது அமையாது. அப்படியே சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் நம்ம அதை தவிர்த்துட்டு அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும். அப்படி இருக்கும்போது ஒரு செயல் செஞ்சால் அதற்கான பலன் இருக்கும். நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும். அதான் கர்மா அப்படிங்கிறது. அப்படி நம்ம சிவ வழிபாட்டு இல்லாமல் மற்ற வழிபாட்டில் இருக்கும்பொழுது நம்ம எந்த இதாக இருந்தாலும் சாதாரணமாக போட என்ன ஆகிருப்போகுது அப்படிங்கிற மாதிரி மனநிலை வரும். அப்போ அதை செய்வோம். ஒரு தவறான செயல் செய்யும்போது அதுக்கான துன்பங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வர மாதிரி சூழ்நிலையை அமையும். ஆனால் சிவ வழிபாட்டில் அந்த அன்பு அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கிறதுனால அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கூட வராது. இவ்வளோ பெரிய தவறு நடந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம மேலே நம்மளே ஒருத்தர் அடிச்சுறாங்க, ஏதோ ஒன்று நடந்தால் கூட நம்ம அந்த பொறுமையாக 100% நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வராது. இன்கேஸ் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம அமைதியாக இருக்கும்போது சூழ்நிலை உருவாகும். அப்படி இருக்கும்போது அவங்களே திரும்ப நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையெல்லாம் சிவன் உருவாக்குவார். அதனால் அன்பு செலுத்துறது அப்படிங்கும்போது அந்த ஒரு இயற்கையாகவே நமக்கு அந்த மற்றவங்க நம்மக்கிட்ட அன்பு செலுத்துகிற சூழ்நிலை உருவாக்குவார். இப்போ இன்னொன்று சிவபெண்ணை வழிபடுறதுல ஒன்று ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஞானம் அடைதல் அப்படிங்கிறது. இந்த ஞானம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே இன்பம் துன்பம் சரிபாதி ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அனுபவிச்சே போயாகணும். மனதளவுலையோ உடல் அளவுலையோ அனுபவிக்கணும். அதுதான் பிரபஞ்சத்தினோட விதி. அப்படி இருக்கும்போது அந்த ஞானம் அப்படிங்கிறது நம்ம சிவன் வழிபடும் போது ஞானம்ங்கிறது கிடைக்கும். அந்த ஞானங்களை கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய இன்பமானாலும் துன்பங்களானாலும் நம்ம அதை சரி சமமான நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சரி சமமான நிலையில் பெரிய ஒரு இன்பம் வந்தாலும் ரொம்ப துள்ளலாம் கூட நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி மனசில் கொண்டு வராமல், அதே மாதிரி ஒரு துன்பம் வந்தாலும் கூட நம்மளை விட உலகத்தில் யாருமே கஷ்டப்படலை, நம்ம இந்த பூமியிலே ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு இது உழவு வருது, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த சரியான புரிதல் இல்லாமல் அந்த மனசை புலம்புற நிலை இருக்காது. இந்த ஞானம் அப்படிங்கிறது சிவன் வழிபாட்டில் வரும்பொழுது அது ஒரு சிறப்பாக எந்த மாதிரி நமக்கு நடக்கும்னா, துன்பத்தையும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இதை விட இன்னும் சந்தோஷமாக எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களே அமைதியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம அமைதியாக இருந்துட்டு போயிடுமே அப்படின்னு ரொம்ப இன்பமான நிகழ்வு எது வந்தாலும் மனசை ஒரு சமநிலையை வச்சுக்கிட்டு ஒரு சராசரியான ஒரு புரிதலோட அந்த இன்பத்தை கடந்து போகிற நிகழ்வு வரும். அதே மாதிரி துன்பம் அப்படின்னு நினைக்கும்போது துன்பமாக எந்த விஷயம் வாழ்க்கையில் நடந்தாலும் நம்ம தான் வாழ்க்கையில் நம்ம தான் கஷ்டப்படுறோமா அப்படிங்கிறது இல்லாமல், நமக்கு அப்புறம் எத்தனையோ பேர் நம்மளை விட ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க, நமக்குன்னா இந்த அளவு தான், நம்மளை விட எத்தனையோ பேர், உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எந்த ஒரு துன்ப நிகழ்வு நடந்தாலும் சரி, உதாரணமாக நான் சொல்லலை, எதாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். நம்மளை விட எத்தனையோ பேர் சாப்பாட்டு கூட இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, நம்மளால ஒரு வேளை சாப்பிட்றோம், இந்த ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ ரோட்டோரில் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் நமக்கு புலப்படும் போது நம்ம அந்த துன்பத்தில் ரொம்ப தோண்டு அடுத்த நிலையை, ஏன்னா துன்பத்தில் அதிகமாக தோண்டா ரொம்ப மனசு சோர்வாயிடுச்சுன்னா அடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மனசு வராது.
கூட நல்லா வாழ்க்கை தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லை என்னமோ போய் அப்படின்னு ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ தண்ணி மற்ற ஏதோ தவறான பழக்கங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை மனசு தோண்டு போகும்போது உருவாக்கும். அதனால் இந்த சிவனை வழிபடும்போது ஞானம்ங்கிறது கிடச்சிருச்சுன்னா அந்த துன்பத்தையும் வந்து சிறப்பான முறையில் கையாளுறதுக்கு அந்த ஒரு வழியாக சிவன் வந்து வழிபாட்டில் இது அமையும். அதனால் ஞானம் அடைதல் அப்படிங்கிறது இந்த சிவ வழிபாட்டில் ரொம்ப அவசியமாக நமக்கு கிடைக்கும். இந்த ஞானம்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா சிவனை வழிபடும்போது நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் நம்ம போவோம், அபிஷேகம் பண்ணுவோம், வந்துடுவோம். ஆனால் சிவன் வந்து நம்மளை உணரக்கூடிய நிலையில் நம்ம அவரை நினைக்கணும், அவர்கிட்ட அருள் பெறணுங்கிற நிலையில் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்து சிவன்கிட்ட ஒப்படைச்சு, அதாவது தியானம்ங்கிறது. தியானம் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கிறது தியானம். அவங்க ஏதோ பயிற்சி அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட தியானம் அப்படின்னா நம்மளை முழுசாக கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது தான். நம்ம சுகபோக வாழ்க்கையில் வந்து இருக்கும்போது நம்ம கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து இது என்ன வாழ்க்கை, நம்மன்னா யார், நமக்கு பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, கடவுள்னா யார், ஏன் விபத்து நடக்குது, ஏன் துன்பம் வருது, ஏன் இயற்கை பேரழிவு நடக்குது, ஏன் குழந்தைகள் இருக்கிறாங்க, இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து நம்ம மனசில் உதயமாகும். அதே மாதிரி சிவனை யார், சிவனை எப்படி உணர்றது, சிவன் கோயில் யார் கட்டினா, பழங்காலத்து கோயில்கள் என்ன, ஏன் கோயில் பலனஞ்சு கிடக்குது, ஏன் சுயம்பாக உள்ள கோயில் என்ன, திருவண்ணாமலையில் என்ன சிறப்பு, வெள்ளியங்கிரி மலை என்ன சிறப்பு, பருவதமலை என்ன சிறப்பு, அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலும் என்ன சிறப்பு, ருத்ராட்ச மலை என்ன எதுக்கு, சிவபுராணம்னா என்ன, சிவவாய்க்கர்னா யார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிவனை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ சிவன் வந்து உருவம் இருக்குதா, சிவனுக்கு உருவம் இல்லையா, அல்லது சிவன் வந்து பிரபஞ்ச சக்தியா, அல்லது வந்து சிவன் யார் சித்தரா, இப்போ சிவனடியாருக்கும் சிவனுக்கு என்ன, இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் நமக்கு மனசில் உதயமாகும் அந்த தியானம் பண்ணும்போது. அப்படி உதயமாக அந்த ஞானம்ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஞானம் கிடைச்சிட்டாலே தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு மனசு சரியான புரிதலோடு நடக்கிறதுக்கான அமைப்பு வந்து சிவ வழிபாட்டில் ஒரு சிறப்பாக அது அமையும். அதனால தான் அந்த சிவன் வழிபாட்டில் இது ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஞானம் அடையும். ஞானம் அடைச்சிட்டாலே நீங்கள் வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ யாராக இருந்தாலும், ஒரு பெண் தலைவனும் சரி, ஆண் தேடிட்டு இருந்தாலும் சரி, கணவன் மனைவி தேடிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இருக்கும் பொழுது கூட சிறப்பான வாழ்க்கை அமையிருக்கு, தேர்ந்தெடுக்கிறது சரியான பாதையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் அடைஞ்சவங்க கரெக்டான எந்த வழிமுறை பின்பற்றணும்னு தெரியும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஞானம் சிவன வழிபாட்டில் வரும்பொழுது தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து தொழில் நடக்கிறனால இந்த தொழில் வந்து முடக்கமாச்சுன்னா இதுதான் காரணம், நல்லா நடக்குதுன்னா இதுதான் காரணம், நம்ம எவ்வளோ இன்புட் போட்டால் எவ்வளோ அவுட்புட் வருது, என்ன லாஸு, என்னத்தினால ஏதோ ஒரு அதே மாதிரி இவ்வளோ இன்புட் போட்டால் இவ்வளோ அதிகமாக வருது, என்ன எதனால் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு புரிதலுமே அந்த சிவ வழிபாட்டில் வரும்போது அந்த ஞானம்ங்கிறது வரும்போது கண்டிப்பாக கூடவே வரும். நமக்கு அந்த ஞானம் வந்துச்சாலே சரியான தெளிவான ஒரு பாதை வந்து கிடைக்கும். அதுதான் ஒரு சிறப்பு. ஞானம்ங்கிறது தான் சிவ வழிபாட்டில் மிகுந்த சிறப்பு. அப்புறம் இன்னொன்று வந்து சிவ வழிபாட்டில் வந்து சிவன் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்துறாரு. இப்போ சிவ வழிபாட்டில் தொடர்ந்து சிவனை உணரணும், சிவனை அடையணும், ஞானம் அடையணும், சிவனை அருள் பெறணும், முக்தி அடையணும் அப்படிங்கிற முழு மனசாக சிவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்க யார் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சோதனைகள் நிறைய கொடுப்பாரு. கொடுத்தாலும் கடைசியில் கைவிட மாட்டார், நம்ம கூடவே பயணிப்பார். பயணிக்கும்போது அந்த அருள் வந்து இருக்கும்போது உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடே இதே கிடையாது. சிவன் நம்ம கூட அருள் இருக்கும்போது நமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். சிவனுடைய அருள் அவ்வளோ ஒரு கூடவே இருக்கும்போது எவ்வளோதான் கோடி ரூபா பணம் கொட்டி கடந்தாலும் கூட நமக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தியோட அருள் நமக்கு கிடைக்கும்போது அதுக்கு ஈடேனையே உலகத்தில் கிடையாது. அப்படிங்கும்போது சிவ வழிபாட்டில் அந்த சிவனுடைய அருள் வந்து நம்ம கூடவே இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த நிலையும் வந்து நமக்கு சாதாரணமாக கடந்து வரக்கூடிய நிலை வரும். ஞானம் அடைகிறதுக்கு அப்புறம் முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுபோல் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சிவ வழிபாட்டில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் ஒரு பண பிரச்சனையா அல்லது ஒரு மருத்துவ செலவா ஏதோ ஒன்று என்ன நடந்தாலும் இதுக்கு என்ன தீர்வு, சிவ வழிபாட்டில் உண்மையாக கடவுளை நேசித்து கடவுளுக்காக அர்ப்பணித்து அந்த சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். சாதாரணமாக வெறும் ருத்ராட்ச மாலை காய் வேஷ்டி கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்ல வரல, முழுசாக அவங்கள அர்ப்பணிக்கணும் கடவுளுக்காக. அப்படிங்கும்போது சிவன் வந்து அவங்ககிட்ட உணர்த்துவார், கண்டிப்பாக உணர்த்துவார். எப்படின்னா உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை ஆகுது அல்லது ஒரு மருத்துவ பிரச்சனை யாருக்கும் ஒருத்தருக்கு அப்படின்னா நீங்கள் யாரையை பார்க்கணும், உங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும் முதற்கொண்டு எல்லாமே உங்கள் மனசில் கொண்டு வந்துடுவார். நீங்கள் இருப்பீங்க, டக்குன்னு உங்கள் சிந்தனைக்கு சிவன் கொண்டு வருவார். இவங்களை போய் பாரு, அவங்கள போய் பாருன்னு. அவர் சரியான கஞ்சனாக இருப்பார். பணம் யாருக்கும் ஒரு 10 ரூபா ஒரு டீ கூட வாங்கி தரக்கூடாது, வாங்கி கொடுக்காத நபராக இருப்பார். ஆனால் நீங்கள் போய் கேட்டோன்னே உங்களுக்கு எவ்வளோவா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சிவபெருமான் உருவாக்குவார். அந்த ஒரு சிறப்பு வந்து சிவ வழிபாட்டில் இருக்கும், சிவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது. ஆனால் அந்த அர்ப்பணிப்பு தான் ரொம்ப கஷ்டங்கள் வரும். நம்ம சிவ வழிபாட்டில் இறங்கிட்டோம்னா கஷ்டம் இதுதான் இருக்காது, நிறையா வரும். என்னடா இவ்வளவு சிவ வழிபாட்டில் நம்ம பண்ணுறோம், சிவனை கும்பிட்றோம், கோயிலாக போகிறோம், நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருதே, என்னத்தை போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு நம்ம பின்வாங்கக்கூடாது. அதுதான் பெரிய தவறு. சிவ வழிபாட்டில் இருக்கும்போது சோதனைகள் வரும். சோதனைகள் எதுக்குன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சிவன் செதுக்குவார். நமக்கு சரியாக இருப்பானா, நம்ம கூடவே நம்மளை கடைசி வரைக்கும் நமக்கு உணர்வாக இருக்கானா என்ன பார்க்கலாம்னு செதுக்குவார். அதுக்காக சிவ வழிபாட்டில் வந்து சிவனை வந்து உணர்றதுக்கு சிவனுடைய சிறப்பாக வந்து அமையும்.
அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரியான பாதையில் கொண்டு போய் அமைப்பார். அதனால் சிறப்பாகும். அதனால் சிவ வழிபாடு ரொம்ப சிறந்தது. எத்தனையோ சிறப்புகள் தனி நபராக நம்மளை காமிக்கும். சிவ வழிபாட்டில் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, இன்னும் தனி நபராக காமிக்கும். நம்ம அந்த பூமியில் பிறந்தது ஏதோ ஒரு வேலை, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, சிவ வழிபாட்டில் இருக்கும்போது உங்களுக்குன்னு தனி ஒரு சிறப்பான உங்கள் வாழ்க்கையை அமையும். நம்ம மக்கள் மத்தியில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி சிவன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் சிவ வழிபாடு மிக சிறந்தது. ஞானம் கிடைக்கலாம், ஞானம் கிடைக்கும். ஞானம் தான் மெயின். இப்போ ஒன்று வந்து ஞானம்னா, ஒரு மனிதனுக்கு வந்து சொத்து சுகம் எல்லாமே இருந்தும் கூட ஞானம்ங்கிறது இல்லை அப்படின்னா எல்லாமே அது ஜீரோவாயிடும். உங்கள் கூட 100 கோடி ரூபா இருக்குது, சரி இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, இந்த ஞானம்ங்கிறது அடைச்சா அந்த 1 லட்ச ரூபாய் எப்படி 5 லட்ச ரூபா ஆக்கலாம், அல்லது 2 லட்சம் ஆக்கலாம்னு தெரியும். அதே ஞானம்ங்கிறது இல்லை அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்ங்கிறது அடுத்து நம்ம 10,000 20,000 கடன் வாங்குற சூழ்நிலையை தான் அந்த உருவாக்கும். அதுக்காகத்தான் இந்த சிவ வழிபாட்டில் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறனால சிவ வழிபாடு நமக்கு சிறந்த சிறப்பாக தான் அமையும் எல்லாருக்குமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிவனை வழிபடுங்க. ஓம் நமச்சிவாய. மேலும் இன்னொரு தகவல் வந்து, நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நெய்க்காரப்பட்டி வேலூர் அருகில் உள்ள சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் கோயிலேருந்து பேசுகிறேன். நம்ம கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து உருவ நிலையில் இருக்கார், கருவறையில் இருக்கார். உலகத்தில் மற்ற பக்கம் கருவறையில் இருக்காரான்னு தெரில, இங்கே இருக்கிறார். அதே போல் சுயம்பா வந்து தவணையில் இருக்கார். அதுபோல் சுயம்பா இங்கே வேம்பும் அரசும் இங்கே உருவாயிருக்கு. அதே போல் தனி ஒரு நபராக என்னைய 3 ஆண்டுகள் வந்து மகா சிவராத்திரியை சிறப்பாக நடத்தி கொடுத்து கூட வந்து அருள் புரிகிறார். அதுபோல் 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான வேலைகளை நடத்தி கூட வந்து அருள் புரிஞ்சிட்ருக்கார். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை, அதே போல் இந்த 40 சிவலிங்கமே மக்களால் விருப்பப்பட்டு பண்ணுறது. யார் யார் விரும்புகிறீங்களோ அவங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது தான். அதனால நீங்கள் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதுபோல் கோயில் வேலைக்கு சிமெண்ட், மணல், கம்பி போன்ற பொருள் தேவைப்படுறதுனால விருப்பம் உள்ளவங்க பணமாகவோ பொருளாகவோ